ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியில் மிக்சடு சப்ளை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மிக்சடு சப்ளை பற்றி ஃபர்தராக நம்மளோட ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த மிக்சடு சப்ளை வந்து எது கீழே வருது அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 74 தான் உங்களுக்கு இந்த மிக்சடு சப்ளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக மிக்ஸ்டு சப்ளை மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, காம்போசிட் சப்ளை அண்ட் பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு இன்னொரு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் மிக்ஸ்டு சப்ளை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம காம்போசிட் சப்ளை அண்ட் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோவில் பிரின்சிபல் சப்ளையும் நம்ம கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்மளுடைய ஸ்லைடை மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எ மிக்ஸ்டு சப்ளை மீன்ஸ் 2 or more goods or services that are supplied together for single price. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட குட்ஸாகவோ அல்லது சர்வீசஸாகவோ இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து டுக்கதர், அதாவது நீங்கள் அதை சேர்ந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ரிசிபியண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, சிங்கிள் ப்ரைஸில் கொடுக்குறீங்கன்னா, ஸோ இது ஒரு மிக்சடு சப்ளை. பட் தே ஆர் நாட் நேச்சுரலி பண்டல் அப்படிங்கிறாங்க. அது நேச்சுரலாகவே ஒரு பண்டில்டாக இருக்கக்கூடாது. அண்ட் கேன் பி சப்ளைடு செப்பரேட்லி, அதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக கூட சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The entire package is taxed at the highest GST rate applicable among the item included. ஸோ நீங்கள் ஒரு 5 ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் ப்ரைஸ்க்கு ஒரு ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அந்த ரேட்டை அவங்க எதுலேருந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த 5 ப்ராடக்டில் எது ஹையஸ்ட்டு ரேட்டு வந்து கவர் ஆகுமோ, ஸோ அந்த ரேட்டை தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபைனல் இன்வாய்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் என்னோடய ஸ்லைடை நெக்ஸ்ட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது தீபாவளி கிஃப்ட் ஆம்பர்னு சொல்லிட்டு சம்டைம் கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்க்கு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆம்பர் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஆர்டர் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் ஆர்டர் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் கிஃப்ட்டு ஆம்பர் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுற ஒரு டேக்ஸ் பேயர். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஆம்பருக்குள்ளே எதெல்லாம் வந்து இன்க்ளூடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, சாக்லேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு ஒரு பெர்ஃப்யூமும் இன்க்ளூடிங் பண்ணுறீங்க. மொத்தம் 3 ப்ராடக்ட் இருக்குது. 3 ப்ராடக்ட்டுக்குமே வேறு வேறு ரேட் ஆஃப் டேக்ஸ். சாக்லேட்டுக்கு 18%, ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு 12, பாட்டில் ஆஃப் பெர்ஃப்யூமுக்கு 28%. இந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து இப்போ கரண்டில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு தான் ரேட் ஆஃப் டேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபைனல் ரேட் ஆஃப் டேக்ஸா அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ரேட் ஆஃப் டேக்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஹெச்எஸ்என் வைஸ் அண்டு ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். புக்ஸுமே நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது மூணு ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 3க்குமே வேறு வேறு ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தனித்தனி ரேட் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ரேட்டில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு 1000 ரூபீஸ்க்கு நீங்கள் இதை சேல் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த 1000 ரூபீஸ் அதில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு சாக்லேட் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது. ஓகேங்களா? அந்த 1000 ரூபீஸ்க்கு இன்க்ளூடிங் இல்லை. ஸோ ஆல் ஐட்டம்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஐடென்டிஃபைபிள் அண்ட் கேன் பி சோல்டு செப்பரேட்லி. இதை ஏன் நம்ம மிக்சடு சப்ளைன்னு சொல்கிறோன்னா, அந்த ஐட்டமை நம்மளால் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். ப்ளஸ் அதை நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாகவும் சேல் பண்ணலாம், பெர்ஃப்யூமை தனியாகவும் சேல் பண்ணலாம், சாக்லேட்டை தனியாகவும் சேல் பண்ணலாம். ஸோ அதனால் இது மிக்சடு சப்ளை. ஓகே,
இப்போது என்ன ரேட் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு மிக்ஸ்டு சப்ளை. மிக்ஸ்டு சப்ளை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட் ரேட் தான் சூஸ் பண்ணணும். இப்போது சாக்லேட் 18% இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் 12 இருக்குது, பெர்ஃப்யூம் வந்து 28 இருக்குது. ஸோ இப்போது ஹையஸ்ட் ரேட் வந்து 28%. ஸோ இது மிக்ஸ்டு சப்ளை, ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 28%. ஸோ இன்னும் ஒரு ஃபர்தராக நம்ம ஸ்லைடாக மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கிட் ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு பென் கொடுக்குறீங்க, பென்சில் கொடுக்குறீங்க, நோட் புக் கொடுக்குறீங்க, எரேசர் கொடுக்குறீங்க. இது எல்லாத்துக்குமே செப்பரேட் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரைஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இது நேச்சுரலி நாட் பண்டில்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் இது மிக்ஸ்டு சப்ளை கான்செப்டுக்குள்ளே வருது. மிக்ஸ்டு சப்ளை கான்செப்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸு ஹையஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் சூஸ் பண்ணணும். எரேசரில் 18%. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நியூ அதாவது ஜிஎஸ்டி 2.0ல் நிறைய ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ரேட் ஆஃப் டேக்ஸில் ஃபைனல் இல்லை. ஓகே, இன்னமும் நம்ம ஃபர்தராக இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஸோ இப்போ ஒரு ஹாலிடே பேக்கேஜ், நீங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் சர்வீசஸில் இருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹாலிடே பேக்கேஜ் கொடுக்குறீங்க, 2 நைட் ஹோட்டல் ஸ்டே கொடுக்குறீங்க, கைடட் டூர் கொடுக்குறீங்க, சர்வீஸ் கொடுக்குறீங்க, மசாஜஸ் கொடுக்குறீங்க, மீல்ஸ் கொடுக்குறீங்க. இது எல்லாமே சேர்த்து 15,000க்கு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். எல்லா சர்வீசஸுமே சேர்த்து ஒரே ப்ரைஸில் இன்க்ளூடிங் பண்ணுறாங்க. அந்த எல்லா சர்வீசஸ்க்குமே செப்பரேட் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருந்தாலும் கூட அவங்க சிங்கிள் ப்ரைஸில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது மிக்ஸ்டு சப்ளை கான்செப்டுக்குள்ளே வந்துருச்சு. மிக்ஸ்டு சப்ளை கான்செப்ட் வந்ததுனால இதுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து எது ஹையஸ்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 2 நைட் ஹோட்டல் ஸ்டே 18% அதையும் செலக்ட் பண்ணலாம், மசாஜ் 18% அதையும் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ரேட் ஆஃப் டேக்ஸில் சேம் தான். ஸோ ஹையஸ்ட் ரேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ரீசன் என்ன அப்படின்னா சிங்கிள் ப்ரைஸில் வந்துருச்சு, நேச்சுரலி பண்டல்டாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து செப்ரேட்டாகவும் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இது மிக்ஸ்டு சப்ளை. ஓகே, இன்னமும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம போகலாம். இப்போது ஒரு காம்போ ஆஃபர் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் கேஎஃப்சியில் கூட காம்போ ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் காம்போ ஆஃபர் வந்து பார்க்கலாம், ஹோட்டல்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டூத் பேஸ்ட் கொடுக்குறீங்க, ஷாம்பு கொடுக்குறீங்க, சோப் கொடுக்குறீங்க, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ப்ரைஸ்க்கு கொண்டு வரீங்க, 150க்கு கொண்டு வரீங்க. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை செப்பரேட்டாகவும் சேல் பண்ணலாம். இப்போது ஷாம்புவும் டூத் பேஸ்ட்டும் நேச்சுரலாகவே பண்டில்டாக இருக்காது, எல்லாமே செப்பரேட் பண்டிலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் நேச்சுரலி பண்டில்டு. ஸோ இது வந்து மிக்ஸ்டு சப்ளை கான்செப்டில் வந்துருச்சு. மிக்ஸ்டு சப்ளை கான்செப்ட் வந்ததுனால உங்களுக்கு தெரியும் ஹையஸ்ட் ரேட் இன் தி காம்போ, அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னமும் நம்ம வந்து இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு வாட்ச் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதுக்கு வாலெட் ஒரு பர்ஸும் கொடுக்குறீங்க, ஒரு சன்கிளாஸஸும் கொடுக்குறீங்க. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை செப்பரேட்டாகவும் சேல் பண்ணலாம், பட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து சிங்கிள் ப்ரைஸில் கொடுக்குறீங்க. சிங்கிள் ப்ரைஸ் கொடுத்ததுனால இது வந்து மிக்ஸ்டு சப்ளைலாம் ஆகுது. இது நாட் பண்டில்டு, அதாவது நேச்சுரலி நாட் பண்டில்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மிக்ஸ்டு சப்ளையாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவுடைய எண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போது சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 3 பேசிக்ஸ் தான். ஸோ இந்த பையர் could have bought either one separately. வாங்குறவர் அந்த பொருளை ஒன்றை மட்டும் தனியாகவும் வாங்க முடியும். ஓகேங்களா? மிக்ஸ்டு சப்ளை கான்செப்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது ஒரு நேச்சுரலி நாட் பண்டில்டு. ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஈச் ப்ராடக்ட் சர்வீஸ் இஸ் இண்டிபெண்ட் கேன் பி சோல்டு செப்பரேட்லி. அதை செப்பரேட்டாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம்.
ஓகே, இதுதான் வந்து மிக்ஸ்டு சப்ளை. ஸோ ஏன் மிக்ஸ்டு சப்ளை கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸ்டு சப்ளையில் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வேரியஸ் ரீசன் இருக்குது இந்த மிக்ஸ்டு சப்ளையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நம்மளுடைய வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிரின்சிபல் சப்ளை அண்ட் காம்போசிட் சப்ளை ரெண்டுமே செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டியில் இன்கம் டேக்ஸில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் அண்ட் அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.